வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன ஆசனம் பார்க்க போகிறோம்னா விருட்சாசனம் அல்லது ஏகபாதாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆசனம் எப்படி பண்ணுறது, அதனுடைய பலன்கள் என்னென்னு முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். விருட்சாசனம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விருட்சம் அப்படிங்கிறது ஒரு மரம். இந்த மரத்தை போல் நிற்கிறது அல்லது ஒரு காலில் நிற்கிறது தான் இந்த விருட்சாசனம் அல்லது ஏகபாத ஆசனம். ஏகபாதனா ஒரு காலில் நிற்கிறது அப்படி தான் இதனுடைய அர்த்தமாகும். இந்த நின்று கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசன வகையாகும். இதில் நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு காலை மடக்கி நீங்கள் நல்லா இந்த இடத்துல உங்களுடைய வலது காலை மடக்கியோ ஒரு காலை மடக்கி நீங்கள் நல்லா உங்களுடைய தொடை அடுத்த காலினுடைய தொடைப்பகுதி எந்த அளவுக்கு உங்களால் மேலே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த கைகளை மூச்சை எடுத்துகிட்டே நல்லா மேலே கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல இந்த மரம் போல் இப்படி நின்னீங்கன்னா இதுக்கு விருட்சாசனம் அப்படிம்போம். ஸோ இந்த மரத்தை போல் நிற்கிறது தான் விருட்சாசனம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ நேரம் முடியுமோ உங்களுக்கு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம், பிகினர்ஸாக இருந்தால் 1 நிமிடம் நின்னால் போதும். நல்லா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா ஒரு காலில் நிற்கும் பொழுது கொஞ்சம் அதாவது வயதானவங்க கொஞ்சம் கவனமாகவே செய்யணும். ஏன்னா ஒரு காலில் நிற்கும் போது கண்டிப்பாக விழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல எங்கேயாவது பிடிச்சிட்டு கூட ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நில்லுங்க. இந்த விருட்சாசனம் செஞ்சுட்டு அப்படியே உங்கள் கைகளை கொண்டு மேலே வச்சு வணங்கிய நிலையில் வைத்துக்கொள்ளவும். இதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ, ஒரு 2 நிமிடம் நிற்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 3 நிமிடம் நிற்கிறது ரொம்ப நல்லதாகும். ஒரு 3 நிமிடம் நிற்கிறதுக்கு முடிஞ்சுன்னா அந்த மாதிரி இந்த ஆசனத்தில் நல்லா நில்லுங்க. கண்களை மூடிட்டிங்கன்னா விழுகிற மாதிரி தோணும். அதனால் கண்களை திறந்து வச்சுக்கோங்க. திறந்து வச்சுட்டு உங்கள் மூச்சு மேலே கவனத்தை வச்சுக்கோங்க. இதில் உங்களுடைய நார்மலாக அதாவது இயல்பாக நடந்து கொண்டு இருக்கும் அந்த மூச்சில் கவனத்தை வச்சுட்டு இதே பொசிஷனில் இதே போஸ்டரில் நின்றுட்டுருங்க. நின்றுட்டு அப்படியே மூச்சை எடுத்து நல்லா அந்த மூச்சை விட்டு கொண்டே மெதுவாக கைகளை கீழே கொண்டு வரங்க. ஸோ அடுத்தது இதுக்கு மாற்று ஆசனம். எல்லா ஆசனத்துக்கும் நம்ம மாற்று ஆசனம் செய்யணும். அது இதில் அடுத்த காலுக்கு நம்ம செஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு கால் செஞ்சிங்கன்னா அடுத்த காலில் இந்த மாதிரி இதே ஆசனத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். காலை நல்லா தொடையில் வச்சுட்டு நல்லா மூச்சை எடுத்துகிட்டே மேலே கொண்டு வாங்க. கொண்டு இந்த விருட்சாசனம் போஸ்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு நிமிடமோ அல்லது 2 நிமிடமோ நிற்கிற அளவுக்கு நீங்கள் நின்றுட்டு இந்த கைகளை அப்படி கோர்த்து வணங்கிய நிலையில் கொண்டு வந்துடுங்க. நல்லா கொண்டு இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு உங்களுடைய இயல்பான மூச்சை கவனிங்க. இதில் நல்லா இந்த போஸ்டரில் நின்று நல்லா மூச்சை எடுத்து மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக கீழே வாங்க. கீழே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நல்லா கண்களை மூடிக்கொண்டு நல்லா நீங்கள் பயிற்சி கொடுத்து அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ரிலாக்ஸேஷன். நல்லா நின்றுட்டு நார்மல் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு உங்களுடைய இயல்பான நிலைக்கு உங்கள் மூச்சு வர்ற டைமில் உங்களுடைய அந்த பயிற்சி கொடுத்த இடங்களுக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு வாருங்கள். ஸோ இந்த ஆசனம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி அதாவது ஹை பிபி இருக்கிறவங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய ஹை பிபி குறைஞ்சி உங்களுடைய ரத்த அழுத்தம் சீரான நிலைமைக்கு வரும். அதே மாதிரி தியானம் செய்வதற்கு ஒரு சிறந்த ஆசனமாகும். நல்லா நீங்கள் இந்த ஆசனத்தில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியதாகும். அதாவது உங்களுடைய ஒரு காலில் நிற்கிறதுனால உங்களுடைய காஃப் மசில்ஸ், தொடைப்பகுதி மற்றும் பேக்கில் இருக்கிற அந்த சதைப்பகுதி எல்லாமே மசில்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியதாகும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆசனங்களில் இதுவும் ஒரு சிறந்த ஆசனமாகும். ஸோ பேசிக் ஆசனம், நின்று கொண்டு செய்யக்கூடிய ஒரு பேசிக் ஆசனத்தில் ஒரு வகையாகும். கண்டிப்பாக ஆசனங்கள் செய்யுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.